நான் நெருப்பு மாதிரி எரிஞ்சு போயிடுவேன். என்கிட்ட வராத. எரியட்டும் விட. நான் தெரி, நீ சுடர். சேர்ந்தே ஒளி வீசுவோம். வீரம்! சூரிய நகரம் வந்தது என் வீராவை நான் தொலைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு என் வீரா திரும்ப எனக்கே கிடைச்சிட்டான். சந்திரகாந்தா, போதும். உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஏன் முகத்துல கூட உனக்கு அவ முகம் தான் தெரியுதா வீரா? என்ன கொஞ்சம் தனியா விட, இல்ல உன் முகம் இல்லாமலேயே போயிடும். என்ன பண்ணுவ? என்ன கொலை பண்ணிடுவியா என்ன? ஆமா, கொன்னுடுவேன். ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நீதான் காரணம். நீதான் இல்லாத கட்டுக்கதையெல்லாம் உருவாக்கி. ஆமா, நான் தான் அதெல்லாம் உருவாக்குனேன். உனக்கு என் மனசு இப்படி எல்லாம் துடிக்குது. நீ அவளை காதலிக்கிறியா என்ன? கோழைங்க தான் காதலிப்பாங்க. வீரா ஒரு கோழை இல்ல. வீராவுக்கு ஜெயிக்க மட்டும்தான் தெரியும். அப்ப முதல்ல நீ ஜெயிக்கணும். உன் மனசு ஜெயிக்கணும். சந்திரகாந்தாவை இல்ல, அவளை போக விடு. எந்த லட்சியத்துக்காக நீ இங்க வந்திருக்கியோ அத முதல்ல நிறைவேற்று. வீரா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. அவளை மறந்துரு. இப்ப நீ நினைச்சாலும் அவ போறது தடுக்க முடியாது வீரா. உன்னால தடுக்க முடியாது. வீர்! உனக்கான பையனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நடக்க போற சடங்குல பையன் உன்னை கண்டுபிடிக்கும். அம்மா, நான் இப்ப வந்துடுறேன். எங்கம்மா போற? வந்துடுறேம்மா. உமங், அவளை திரும்ப கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. பாத்துக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? எங்க அப்பா அம்மாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. ஏன் கல்யாணத்தால அது நடக்க போகுது? அப்படி இருந்தும் ஏன் எனக்கு கல்யாணத்துல சந்தோஷம் இல்ல? என்னமோ ஏதோ தப்பாவே தெரியுது. நான் யாரையோ காதலிக்கிற மாதிரி, எனக்குள்ள ஏதோ உடையிற மாதிரி. ஒருவேளை என் சின்ன வயசு கனவு. எனக்கு ஒரே ஒரு கனவுதான். மந்திரம் தந்திரம் கத்துக்கணும், மந்திரவாதி ஆகணும். ஆனா எப்படி? என்ன பண்ணுவேன்? மாயக்கண்ணா, இந்த உலகத்திலேயே பெரிய மாயாவி நீதான். நீ ஏதாவது ஒரு மாயம் பண்ணி என்ன பெரிய மந்திரவாதி ஆக்கிட. சந்திரகாந்தா, இவ்வளவு நேரமா நீ உள்ள என்ன பண்ற? சீக்கிரம் வெளியே வாமா. இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டான். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, நீ எங்க இருக்க? இவன் திடீர்னு எங்க போயிட்டா? இது சந்திரகாந்தாவோடதாச்சே. இது இங்க இருக்கு. சந்திரகாந்தாவை காணோம். யாரு யாரு என்ன இங்க கொண்டு வந்தது? யாரு? சந்திரகாந்தா எங்கேயாவது ஓடி போயிட்டாளா என்ன?
இங்கதான் இருந்தா. எங்க போயிட்டா? நீ தான் என்ன தூக்கிட்டு வந்தியா? இந்த இடத்த இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. எதுக்கு நீங்க தூக்கிட்டு வந்த? உனக்கு என்ன வேணும்? நீ அளவுக்கு அதிகமா பேசுற. இது ஒண்ணுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்கவே இல்லை. உன்னோட இந்த முகம், உன் கண்கள், நீ பார்க்கறது, என்கிட்ட நெருங்கி வர்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஏன் இந்த கண்கள் இன்னும் கொஞ்ச நேரம் ஏன் என்ன பார்க்காதோன்னு எனக்கு தோணுது. இந்த முகம் என் பக்கத்துல இருக்கும்போது என்னோட கண்கள் ஏன் அதை விட்டு அகல மாட்டேங்குது. உன்னோட இந்த அழகான கூந்தல் என் மேல படும்போது ஏன் என் மனசு உடைஞ்சு போகுது. நீ பக்கத்துல இருந்தா நான் ஏன் என்னை விட்டு தூரமாகிறேன். நீ என் பக்கத்துல இல்லைன்னா நான் உன் பக்கத்துல வர ஏன் ஏங்குற. இருந்தாலும் நீ தான் தெரிகிற. நீ இல்லைனாலும் நீ மட்டும்தான் தெரிகிற. ஏன் அப்படி? ஏன் அப்படியெல்லாம் எனக்கு தோணுது. என் மனசையே கசக்க பிழிஞ்சு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுது. எல்லாமே தலைகீழ ஆன மாதிரி இருக்கு. உண்மையிலேயே நானே மாறி போயிட்டேன். என்னோட அப்பா என்கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு மாவீரனோட தலை 3 பேர் முன்னாடி தான் குனியணுமா. எனக்கு ஒண்ணு கடவுள், அப்புறம் அம்மா, இன்னொன்னு நீ. நீ இந்த இடத்த எப்படி அடைஞ்சங்கிறது எனக்கே தெரியல. எப்பவுமே சூரியன் தான் நிலாவுக்கு ஒளிய தரும். ஆனா எனக்கு தலைகீழ ஆயிடுச்சு. நீ பகடி பண்றதா இருந்தா இது கேவலமான பகடி. உனக்கு இது பகடி மாதிரி தெரியுதா? என் கண்ணை பார்த்து சொல்லு, இது உனக்கு பகடியா? என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு பாருன்னு சொன்னேன். என்னால முடியாது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆக போற பொண்ணு கிட்ட ஒரு பையன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசினான்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. அவ கல்யாணமே நின்னுடும். மனசு உடையறத விட கல்யாணம் நின்னு போறது எவ்வளவோ நல்லது. வீராதான். இந்த வீரா இல்லைன்னா மனசுல இருக்கிற காயமும் அழிஞ்சிடும். அதோட என் மனசும் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். நீ என் மனசை துண்டாக்க முடியாது. துண்டாக்கணும்னா என்னையே துண்டாக்க. கத்திய வாங்கிக்க, என்ன துண்டாக்க. உன்னால முடியல, எனக்கு தெரியும். ஏன்னா என் மனசுல எரியிற நெருப்பு தான் உன் மனசுலயும் எரியுது. இதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி நடந்ததில்ல. இந்த படபடப்பு, இந்த துடிப்பு, காதல் இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. ஆனா நீ எப்ப என் வாழ்க்கையில வந்தியோ அப்பவே நீ எல்லாத்தையும் மாத்திட்ட. இந்த உலகத்துல இருக்கிற எந்த காதலையும் உறவையும் நான் மதிச்சதே இல்லை. ஆனா உன் கூட இருக்கிற உறவை மதிக்கிறது என்ன கொண்டாட நினைக்கிறேன். இப்போ நான் பேசுறதெல்லாம் தப்பா தெரிஞ்சா இந்த கத்தி உன் கையாலேயே என்ன குத்திட. ரத்தம் வழியட்டும். அதோட ஒவ்வொரு துளியிலையும் கண்டிப்பா நீதான் இருப்ப சந்திரகாந்தா. குத்து, ரத்தம் வரட்டும். வீர், நீ என்ன பண்ற? விடு. உனக்கு காயப்படுது வீர். வலிக்க போகுது வீர். தூக்கி போடு. இன்னொருத்தன் கூட உன்னை சேர்த்து பார்க்கறத விட வேற என்ன வலி இருக்கு? உன்னை கட்டிக்க போறவன் யாரா இருந்தாலும் என்னை விட சிறந்தவன் என் கண்ணை பார்த்து நேரா சொல்லு. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த நிமிஷமே நான் இங்கிருந்து போயிடுறேன். திரும்ப எப்பவுமே வரமாட்டேன். நான் போய் ஆகணும். போ.